நேற்று நடந்தது தான். ஈவினிங் விளாக் அப் இருக்கும். ஈவினிங் வரும்போது கொஞ்சம் வெங்காயம் மட்டும் காலியாகிடுச்சு. சரி போயிட்டு அது மட்டும் வாங்கிக்கலான்ட்டு பக்கத்தில் கீரை இருந்தது ஃப்ரெஷ்ஷாக, அதையுமே வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் கிச்சன் வேலையை தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அப்புறம் விஜயா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அப்பாவுக்கு பற்றி வீடியோ போடும்போது இதெல்லாம் பாக்கியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது புண்ணியம் பாக்கியம் ஃப்யூச்சர் நம்மளோட ஃப்யூச்சருக்கு அப்படின்லாம் நான் எதுவுமே யோசிக்கல. அப்பாவுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமை, ஒரு பொண்ணாக என்னோட கடமை, அதை நான் செய்கிறேன். அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்போ ஆரம்பத்தில் சப்போர்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணியிருக்கு. அது ஒரு சிலர்கிட்ட கேட்டிருந்தப்போ நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்றது அவசியம் இல்லை, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் தம்பியும் சொல்லிட்டான், உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ பாரு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன், நம்ம மட்டும் பார்க்கலான்ட்டு. இப்போ அதனால் யாரும் சப்போர்ட் பண்ணல, அவங்கக்கிட்ட அதை கேட்கணும், இது உங்ககிட்ட இதை கேட்கணும் அப்படின்றது எதுவுமே இல்லை. யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் தான், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக அப்பாவுக்கு செய்யணும்ல, செஞ்சு தானே ஆகணும், நம்ம அப்பா தானே. ஆஃப்டர் மேரேஜ் நான் ஒன்றும் பொய் சொல்லலை, அப்பாவுக்கு எனக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கு. அப்பா நிறைய பண்ணியிருக்காங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஆனால் பிஃபோர் மேரேஜ் வந்து அப்பா மட்டும்தான் என் லைஃப்பில் எல்லாமே இருந்தாங்க. அப்பா ஹீரோ, எல்லாமே சூப்பர் ஹீரோ லெவலுக்கு அப்பா இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அப்பாவோட இருந்த மெமரி எல்லாமே எரேஸ் பண்ணிட்டேன். பிஃபோர் மேரேஜ் அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரு, என்கிட்ட எப்படி இருந்தாருன்றது மட்டும்தான் மைண்ட்ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் அப்பா பார்த்துக்கணுன்ற நினப்பு மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் அப்பா எனக்கு கொடுத்த நாலேஜ். இவ்வளோ கஷ்டத்துலேயும் அப்பா என்னை படிக்க வச்சதுனால எனக்கு வந்தது. அப்புறம் நான் போல்டாக இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, அதுவுமே அப்பா கிட்டேருந்து வந்தது தான். அப்பா கிட்டேருந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், அப்பா கிட்டேருந்து நிறைய விஷயம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அது அப்படியே வந்திருக்கு. அது ஒரு ரீசன் தான் இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நான் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டிலும் சரி, அது ஃபஸ்ட்டு ரீசன் அப்பாவாக தான் இருப்பாங்க. எந்த சுச்சுவேஷன்லையும் அவங்கள மட்டும் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் மட்டும் இருக்குது, லைஃப் லாங் இருக்கும். அதுக்கான தெம்பு மட்டும், மன தைரியத்தையும் உடம்பு தெம்பையும் மட்டும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். வாங்கிட்டு வந்த கீரையை எடுத்து வச்சுட்டு ஸ்நாக்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தா பெரிய பாப்பா, அதே எடுத்துன்னு போய் செந்தில்கிட்ட சாப்பிட்றது கொடுத்துட்டு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டாரு. இன்றைக்கி வந்து ப்ரெட் இருந்துச்சு, சரி சாண்ட்விச் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, குடமிளகா, முட்டைக்கோஸ், அப்புறம் புதினா மல்லி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு மயோனஸ் நானே வீட்லேயே செஞ்சுருந்தேன். மயோனஸ் மாதிரி இல்லை, ஒரு மாதிரி இருந்தது. அதை போட்டு பெப்பர் அப்புறம் சால்ட் போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிட்டேன். கேரட் போட்டாலும் நல்லாயிருக்கும், கேரட் இல்லை அதனால் நான் கேரட் சேர்த்துக்கல. இது வந்து ஹாட் பிரெட்லேருந்து வாங்கின பிரெட் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ஆனால் சுகர் இல்லை, இது வந்து சால்ட் பிரெட்டு. அதனால வெறுமனே பசங்க யாருமே சாப்பிடல, அப்படியே இருந்தது. அப்படியே இருந்தால் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துட்டேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணோன்னா, அதுவும் வீட்டில் ரெகுலராக செய்யாத ஒரு ஐட்டமாக இருந்தால் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ப்ரெட்டில் வச்சுட்டு அது கொஞ்சோண்டு ஸ்டஃபிங் வச்சுட்டு அது மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு தோசைக்கெல்லாம் 2 பக்கமும் போட்டு எடுத்தேன். செவந்ததுக்கப்புறம் போட்டேன். யூஸ்வலாக சீஸு பட்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான காஸ்ட்லி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வீட்டில் இல்லை. நார்மலாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு கொடுத்தா பசங்களுக்கு அதுவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிட்டாங்க. நேற்று நைட்டு டின்னரை முடிச்சுட்டு இருந்த ப்ரெட் பேக்கெட்டை வச்சு நான் இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும், நமக்கும் வேலை மிச்சம். இதை செஞ்சுட்டு இன்னொன்று செஞ்சுட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால தான் கொஞ்சம் மெனக்கட்டி இந்த காய்கறிலாம் பொடி அறிகிற மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. 2 பக்கமும் அழகாக தோசைக்கல்லில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. அதை நடுவில் கட் பண்ணி கொடுத்துட்டுனா அவங்களுக்கு கடையில் வாங்குகிற சாண்ட்விச் அப்படின்னு சொல்லி நான் ஏமாற்றிடுவேன். அதை கட் பண்ணி மேலே லைட்டாக சாஸ் போட்டு கொடுத்துட்டேன். பசங்களுக்கு பிடிச்சிருந்தது. சின்ன பாப்பா தான் பார்த்துனே குதிக்க ஆரம்பிச்சிட்டா, ஏதோ பெரிய அதிசயத்தை அம்மா செஞ்சிட்டாங்க அப்படின்ற ஒரு நினப்பு. ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. இப்படி தான் நேற்று டே வந்து எனக்கு முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நடுவில் சொன்ன கருத்து யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா, நான் ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, என்னோட மைண்ட் தாட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஷேர் பண்ணுற ஒரே இடம் இதுதான், நான் ஷேர் பண்ணுற ஒரே பர்சன்ஸ் நீங்கள் தான், அதுக்காக தான்.